நம்ம எப்பவுமே தொடப்பத்த வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சுருவோம். அது பெரிய தவறு. ஏன்னா, மகாலட்சுமியுடைய அம்சமா வந்து தொடப்பத்த கருதிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த தொடப்பத்த நிக்க வைக்கக்கூடாது. அதே மாரி தொடப்பத்த பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது அந்த மேல பிடிச்சிட்டு தானே நம்ம யூஸ் பண்றோம். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, தொடப்பத்தையும் வந்து நிக்க தான் வைக்கணுமே தவிர, சில பேர் வந்து இந்த கவிழ்த்து வைப்பாங்க. அந்த மாரி கவிழ்த்து வைக்கிற பழக்கம் வந்து வச்சுக்க கூடாது. கவிழ்த்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் உருவாகும். அதாவது அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தல பாரமா இருக்கிறது, நிம்மதி இல்லாம இருக்கிறது. நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிம்மதி இல்லாம இருக்கு. எவ்வளோ பணம் வந்தாலும் வந்து செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு நம்ம வீட்ல இருக்கிற தொடப்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியறது கூட இல்ல. ஏன் தொடப்பத்த நம்ம ஒழுங்கா வச்சுட்டு இருந்தாவே சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கே தெரியாம பண்ற சின்ன சின்ன தவறுகள்ல தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் உருவாயிட்டு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை திருத்திக்க ஆரம்பிக்கணும். இப்ப தொடப்பம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வாசல்ல இருந்து சில பேர் பெருக்கிட்டு உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது நம்மளுடைய பிரச்சனை அதாவது என்ன பெருக்குனாலும் உள்ளே கூட்டு போயிட்டு இந்த கிச்சன்ல வச்சு வாருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம, அதாவது நம்மளுடைய வீட்டு உள்ள இருந்து பெருக்கிட்டு தான் வெளியில வந்து தான் நம்ம தொடப்பத்துல வாரணும். இன்னும் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, உத்தரகண்ட் மாநிலத்தில பாடலீஸ்வரர்ன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் தொடப்பத்த காணிக்கையா குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் தொடப்பத்த எடுத்துட்டு வந்து காணிக்கையா குடுக்குறாங்க. மகாலட்சுமியுடைய அம்சமா அப்படி அது கருதப்பட்டுட்டு இருக்கு. ஸோ தொடப்பத்த வந்து அதே மாரி தொடப்பத்த வந்து 4 பேர் பார்க்குற மாரி வெளிய வைக்கவும் கூடாது. தொடப்பம் வந்து யார் வந்து பார்த்தாலும் தொடப்பம் அவங்களுக்கு கண்ணு படக்கூடாது. அத எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல வச்சுடுறது, அந்த மாரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து லட்சுமியுடைய அம்சம் வந்து நமக்கு நிலைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ தொடப்பம் பெருக்கிட்டே இருக்கிறோம். அதுல ஏதாவது முடி மாட்டிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, கால்ல மிதிச்சு தான் வந்து அந்த முடிய எடுக்கிறோம். நம்ம குனிஞ்சு யாரும் அந்த முடிய எடுக்கிறது இல்ல. லட்சுமியுடைய அம்சமா இருக்கும்போது, அத நம்ம மிதிக்கும்போது, லட்சுமி கடாட்சம் நிலைச்சும் இருக்காது நம்ம வீட்ல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து எத்தன வந்து நகைய எடுத்துன்னு போயிட்டு, நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். திரும்ப எடுத்துட்டு வரோம். கிளியர் பண்ணி எடுத்துட்டு வரோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நகைய எடுத்துட்டு போயிட்டு அடக்கடையில வைக்கிற மாரி இருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள்லாம், இந்த மாரி நம்ம தொடப்பத்த ஹேண்டில் பண்ணும்போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கையில வந்து அந்த முடிய எடுத்து போடணுமே தவிர, நம்ம மிதிச்சு எடுக்கக்கூடாது. நெறைய பேர் வந்து தொடப்பத்த வந்து கீழ போட்டுட்டு, அத எப்ப பார்த்தாலும் போயிட்டு வர டைம்லாம் அத மிதிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாரி ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. தொடப்பத்த மிதிக்கவும் கூடாது. இந்த மாரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லட்சுமியுடைய அம்சம், லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்ல நிலைச்சு இருக்கும்.